நம்பிக்கையின் முன்னேற்றம் பிரவீன் குமார், பத்மஸ்ரீ 2026. 15 மீட்டர் தொலைவில் 2 தூண்கள் மீது சாய்ந்திருக்கும் 4 மீட்டர் நீளமுள்ள ஒரு குறுக்கு கம்பம். பல ஆண்டு கடின உழைப்பு, வெறும் ஒரே நிமிடத்தில் ஒரே ஒரு வாய்ப்பு. மேலும் உலகமே கவனிக்கும் போது இது எளிதானதல்ல. பிரவீன் குமார் 2003ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் கௌதம் புத்தா நகரில் பிறந்தார். பள்ளி நாட்களிலேயே பிரவீன் தனது வழியில் வந்த ஒவ்வொரு சவாலையும் தாண்டி செல்லும் முடிவுடன் வாலிபாலிலிருந்து ஹை ஜம்புக்கு மாறினார். ஆசிரியர் அவரை ஹை ஜம்ப் பயிற்சிக்கு அனுமதிக்க தயங்கினார். காயம் ஏற்பட்டு விடுமோ என்று அவர் பயந்தார். பிரவீன் 8 நாட்களாக அவரை சமாதானம் செய்ய முயன்றார். ஆசிரியர் வேறு வழியின்றி காலை 10 மணி போட்டிக்காக 8 மணிக்கு தான் அவர் பெயரை சேர்த்தார். என் கால் பிரச்சனையால என்னால 2-3 அடிக்கு மேல தாண்ட முடியாதுன்னு எல்லாரும் நினைச்சாங்க. பிரவீன் தங்கம் வெல்லும் அளவுக்கு உயரமாக தாண்டினார், அதுவும் உடல் தகுதி உடையோர் பிரிவில். சின்ன வயசுல ஒரு முறை மார்க்கெட்ல எங்களை பார்த்த சாமியார் பிரவீனுக்கு செம்பு மாதிரியான கால், அவன் இந்தியாவை பெருமைப்படுத்துவான்னு சொன்னாரு. அவனை பெத்தவன்னா, ஆனா உண்மையில அவன் இந்த தேசத்தோட பிள்ளை, இந்தியாவுக்கு பெருமை சேர்க்க பெருந்தவன். அவரது கோச் டாக்டர் சத்யபால் சிங்கின் வழிகாட்டுதலின் பேரில் பிரவீனின் திறமைக்கு சிறந்த உத்வேகம் கிடைத்தது. ஹை ஜம்ப்ல ஜெயிக்கணும்னா ஒருத்தருக்கு நல்ல உயரமும் கால் பலமும் தேவை. பிரவீன் கிட்ட 2ம் இல்ல. அவன் என்ன முதல் சந்திச்ச போதே பிரவீன் எந்த டெக்னிக்கும் இல்லாம 1.8 மீட்டர் தாண்டிட்டான். அவன் சாதனைகளை முறியடிப்பான், புதிய சாதனைகளை உருவாக்குவான்னு எனக்கு தெரியும். இப்போது இந்தியாவுக்காக தங்கம் வெல்வதே இலக்காக இருந்தது. இருப்பினும் 2019ஆம் ஆண்டு பிரவீனுக்கு சவால்கள் நிறைந்த ஆண்டாக அமைந்தது. அவருக்கு காயங்கள் அடிக்கடி ஏற்பட்ட நிலையில் போட்டி பிரிவில் ஏற்பட்ட திடீர் மாற்றம் அவரை குழப்பத்தில் ஆழ்த்தியது. பிரவீன் மனம் தளராமல் 1 வருடம் கடுமையாக உழைத்தார். என் மனசுல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருந்தது. தங்கம் ஜெயிக்கிற நாட்டுக்கு மட்டும்தான் தேசிய கீதத்தை பிளே பண்ணுவாங்க. பிரவீன் சிறப்பாக விளையாடி 4 போட்டிகளில் வெற்றி பெற்றார். பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கத்தை வென்று புதிய சாதனை படைத்தார். இப்ப நான் புதுசா வர்றவங்க கிட்ட மன உறுதியும் விடாமுயற்சியும் இருந்தா எதையும் சாதிக்க முடியும்னு சொல்றேன். நான் மெடலுக்காக விளையாடுறது இல்ல, இந்தியாவுக்காக விளையாடுறத தான் நான் விரும்புறேன். பிரவீன் குமார், பத்மஸ்ரீ 2026. கோடி கோடி நமஸ்காரம்.